கட்சியின் நிலைமை அல்லது கட்சியின் அந்த ஆளுமை என்பதை விட மாக்காணி தனது தெரிவுகளை மேற்கொள்வதுதான் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்வதற்கான தேவையாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருப்பார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறிய பொழுது அதற்கு ஏற்பட இருந்த பாதுகாப்புகளை தடுத்து நிறுத்துவதற்கு உதவியவராகவும் அடையாளம் காணப்பட்டிருந்தார். ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய ராஜினாமா என்பதும் அவருடைய இல்லாமை என்பதும் பெருமளவில் லிபரலை பாதித்திருந்தது, அதை நலிவுற செய்திருந்தது அப்படின்றதான் சொல்ல வேண்டும். ஆனால் இங்கிலாந்து தனது பிரஜை இல்லாத ஒரு நபரை தனது வங்கியின் ஆளுநராக நியமித்த முதல் நபராக இவர் இருந்திருந்தார். இவர் தேர்தலை அறிவிக்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கூட இவரது வருகையை விரும்பாத ஒருவராக இருப்பார் என்று சொன்னால் இவருடைய அறிவு புலம் என்பதோ அல்லது இவருடைய ஆளுமை என்பதோ அவர்களுக்கு ஒரு உரசலை தருகின்ற விடயமாகத்தான் இருக்கு. டக்ஃபோர்டுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலும் ஏற்கனவே தன்னுடைய வேலையை ஆரம்பித்த ஒருவராக அவர் பார்க்கப்படுவது உண்மையிலுமே ஆரோக்கியமான ஒரு விடயம். அமெரிக்காவில் 2008 ஆண்டு அடைமான அதாவது வீட்டு அடமான சந்தை என்பது பெரும் சரிவுக்கு உட்பட்டு வங்கிகள் கூட மூடப்பட்டு பொருளாதாரம் என்பது பலத்த வீழ்ச்சியை அடைந்த பொழுது கனடா அதனை சுலபமாக கடந்து சென்றது. எனவே அவ்வாறான நடவடிக்கைக்காக அவர் மேற்கொள்ளும் தெரிவுகளாகவே இருக்கும் ஒழிய மற்றபடி திணிப்புகளை ஏற்க மாட்டார் என்று நம்பலாம். என்று சொன்னால் மக்களுக்கு புரிந்த விடயம் என்னவென்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒத்த கொள்கைகளுடைய பியப்பொலிவியரால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆளுமைக்கு எதிராக செயற்பட முடியாது, மண்டியிட வேண்டிய நிலையே வரும் என்கின்ற ஒரு எண்ண கருவை விதைத்தாகிவிட்டது என்று சொன்னால் இது நாங்கள் சமூக அரசியல் அரங்குகளிலே நிகழும் அதிர்வுகளை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் கனேடிய அரசியல் அரங்கை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கிறது. அந்த வகையில் கனடாவினுடைய 24வது பிரதமராக வருகிற வெள்ளிக்கிழமை மாக்காணி பதவியேற்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு கூட அவர் இன்னும் 48 மணி நேரத்திலே அவருடைய கேபினெட் அமைக்கப்படவிருக்கிறது, அமைச்சர்கள் பதவியேற்கவிருக்கிறார்கள். அதிலும் இம்முறை குறிப்பாக அவருடைய கேபினெட் ஆக குறைந்த அமைச்சர்களை கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 15 முதல் 20 அமைச்சர்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய கேபினெட்டிலே 37 அமைச்சர்கள் அங்கே பதவியேற்றிருந்தார்கள். ஆனால் இம்முறை மாகாணியினுடைய கேபினெட் ஆக குறைந்த அமைச்சர்களை கொண்டு உருவாக்கப்பட போகிறது என்பது அங்கிருந்து கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இதுவரையிலும். இது ஒரு பக்கம் என்று சொல்ல சொன்னால் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய ராஜினாமா என்பதும் அவருடைய இல்லாமை என்பதும் பெருமளவில் லிபரலை பாதித்திருந்தது, அதை நலிவுற செய்திருந்தது அப்படின்றதான் சொல்ல வேண்டும். ஆனால் மார்கானி லிபரலுக்கான புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக உருவாகி இருக்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. காரணம் அவர் எடுத்திருக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்கு பலமாக இருக்கட்டும், மற்றபடி அவருடைய பொருளாதார அறிவு, அதாவது கனடா இப்போது இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் இங்கு நிமிர்த்த வேண்டிய ஒன்றாக இருப்பது கனேடிய பொருளாதாரம். ஆக மாகாணியினுடைய பொருளாதார அறிவு, அவர் சர்வதேச அரங்கிலே ஒரு மிகச்சிறந்த பொருளாதார நிபுணராக அறியப்படுகிறார். ஆக அவருடைய பங்கு என்பது நிச்சயமாக ஒரு பக்க பலமாக இருக்க போகிறது என்பது ஒரு சாராரினுடைய கருத்து. இன்னொரு சாரார் கேட்டீர்களாக இருந்தால் கனேடிய அரசியலுக்கு பொருளாதார அறிவு மாத்திரம் போதுமா, அரசியல் அறிவு வேண்டாமா, அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அரங்கிலே மாகாணியினாலே எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்க முடியும் என்பது இன்னொரு சாராரினுடைய கருத்து. இது பற்றி பேச நிறைய இருக்கிறது. நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே. நலமாக இருக்கிறேன். மற்றொரு உரையாடலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நலமாக இருக்கின்றேன். நன்று, நீங்களும் இருப்பீர்கள் நலமாக என்று நம்புகின்றேன். ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னது போல வெள்ளிக்கிழமை மாகாணி கனடாவினுடைய 24வது பிரதமராக பதவியேற்கவிருக்கிறார். அத்தோடு கூட அவருடைய கேபினெட்டும் பதவியேற்க காத்திருக்கிறது. அதுக்கு முன்னம் யார் மார்காணி அவருடைய பின்புலம் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? மார்காணி ஒரு கனேடிய பிரஜை. அவர் கனடாவின் நார்த் வெஸ்ட் டெரிட்டரியில் பிறந்தவர். அவருக்கு இப்பொழுது
வயது 50களின் மேல் வயதில் இருக்கின்றார். அவருடைய கல்வி மற்றும் வளர்ச்சி என்பது அல்லது இளம் பிராயம் என்பது அல்பர்டா மாகாணத்தில் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் அவருடைய படிப்பு என்பது உலகிலேயே அதிசிறந்த 2 பல்கலைக்கழகங்களில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் ஹார்வர்ட் 2 பல்கலைக்கழகங்களிலும் கற்கை நெறிகளை கற்றென்று பொருளாதாரத்தில் ஒரு அதாவது வந்து பிஹெச்டி முதுநிலை பட்ட படிப்பை மேற்கொண்டிருந்தவராகவும் அதே நேரம் பொருளியல் வல்லுநராக அறியப்பட்டவராகவும் கனடாவின் மத்திய வங்கியின் ஆளுநராக கனடா அதாவது வந்து அமெரிக்கா படு பாதாளத்தில் விழுந்த ஒரு காலத்தில் 2008 போன்ற பகுதிகளில் இருந்தவராகவும் அதன் பின்னர் சுமார் 7-8 வருடங்கள் 2013 2020 வரை இங்கிலாந்து வங்கியின் ஆளுநராக இருந்ததாகும். இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இங்கிலாந்து தனது பிரஜை இல்லாத ஒரு நபரை தனது வங்கியின் ஆளுநராக நியமித்த முதல் நபராக இவர் இருந்திருந்தார். அவ்வாறான செயற்பாடுகள் மூலம் ஆளுமைகள் அறியப்பட்டவராகவும் பொருளாதார திட்டங்கள் குறித்த அறிவு அதாவது நுட்ப அறிவு கொண்டவராகவும் குறிப்பாக இந்த என்கின்ற ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறிய பொழுது அதற்கு ஏற்பட இருந்த பாதுகாப்புகளை தடுத்து நிறுத்துவதற்கு உதவியவராகவும் அடையாளம் காணப்பட்டிருந்தார். எனினும் அரசியலுக்கு புதியவர். ஆனால் மக்களால் இப்பொழுதைய நிலை வரி விதிப்புகள் மற்றும் கனடா அடைந்திருக்கின்ற நிலையை சரி செய்வதற்கு ஏற்ற ஒருவராக கருதப்படுகின்றார். அதைவிட கூறுவதற்கு அவரை பற்றிய பெரிதாக ஏதுமில்லை. ஆனால் அவருடைய அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல அனுபவ பலம் என்பது ஆளுமை மிக்கதாக இருக்கின்றது. அரசியல் அனுபவம் என்பது எதுவுமே ஏற்று ஒருவர் பிரதமராக வருவது என்பது அரிது. ஒருவர் பிரதமராக வர வேண்டும் என்றால் அவர் பாராளுமன்ற அறிவு பெற்று அந்த கட்சியின் தலைமை பதவியை ஏற்று அதன் மூலம் தேர்தலில் இருந்து வருகின்ற நிலைமை இருக்கும். இங்கே இவர் தேர்தலின் மூலம் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படாமலே பிரதமராகின்ற ஒரு நபராக அதில் தடை செய்வதற்காக கனடாவில் எந்த சட்டங்களும் இல்லை. எனவே அவ்வாறு பிரதமராக வந்த பிறகு அவர் தன்னால் இயன்றளவு விரைவாக தேர்தலை அறிவித்து அதன் மூலம் ஒரு வெற்றியை பெற்று தனது ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டிய தேவையில் இருக்கின்றார். எனவே மிகவும் கனதியான ஒரு பொழுது காத்திரமாக செயற்பட வேண்டிய தருணத்தில் அவருடைய நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இவர் தேர்தலை அறிவிக்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கூட இவரது வருகையை விரும்பாத ஒருவராக இருப்பார் என்று சொன்னால் இவருடைய அந்த அறிவு புலம் என்பதோ அல்லது இவருடைய ஆளுமை என்பதோ அவர்களுக்கு ஒரு உரசலை தருகின்ற விடயமாகத்தான் இருக்கும். எனவே இவர் கடந்து செல்ல வேண்டிய சில தடைகள் என்பன கனதியானவை. நிச்சயமாக ஒருவருடைய தலைமைத்துவம் அல்லது ஒருவருடைய ஆளுமை என்ன என்பது சவாலான சூழ்நிலைகள்ல அவர் எப்படி செயற்படுகிறார் என்பதை பொறுத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஆக மாகாணி இந்த நாட்டை நடத்துவதற்கு தகுதியானவரா இல்லையா என்பது இந்த இடர்காலங்களிலே அவர் எப்படி செயல்படுகிறார், எப்படி திட்டங்களை முன்னெடுக்க போகிறார், எப்படி அமெரிக்கா பக்கம் இருந்து வரக்கூடிய பொருளாதார அழுத்தங்களுக்கு தாக்குப்பிடிக்க போகிறார், இதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படவிருக்கிறது. ஆக அதே நேரம் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய ஒரு நம்பிக்கையாகவும் அவருடைய ஒரு ஷடோவாகவும் கூட மாகாணி சில காலங்கள்ல பார்க்கப்பட்டது உண்மை. காரணம் அதுவும் அவரை பொருளாதார அமைச்சராக நியமிப்பதிலே ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய நேரடியான தலையீடு இருந்தது. அதனாலே கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் வந்து அந்த பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு போன கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆக ஜஸ்டின் ட்ரூடோ மீதும் இவருடைய பொருளாதார அறிவின் மீதும் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கூட அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அத்தோடு கூட மாகாணி பதவி லிபரலினுடைய கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நாளிலே இருந்து அவர் இப்பொழுது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த இரும்பு அலுமினிய பகுதிகளிலே வேலை செய்கிறவர்களை நேரடியாக போய் சந்தித்திருக்கிறார். டக்ஃபோர்ட்டுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலும் ஏற்கனவே தன்னுடைய வேலையை ஆரம்பித்து ஒருவராக அவர் பார்க்கப்படுவது உண்மையிலுமே ஆரோக்கியமான ஒரு விடயம். சரி, இனிமேல் வெள்ளிக்கிழமை நடக்கவிருக்கிற இந்த பதவியேற்புக்கு வரலாம். அவருடைய பதவியேற்புலே அவருடைய கேபினட் மிக குறைந்த அமைச்சர்களினாலே அமைக்கப்பட போகிறது என்கிறார்கள். இதனாலே நிறைய அமைச்சர்கள் பதவி இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்?
நிச்சயமாக அவர் தனக்கு நம்பிக்கை மிக்க அல்லது தனது பணிகளுக்கு ஏற்றவாறு செயற்படக்கூடியவர்களை அமைச்சரவையில் தெரிவு செய்வார் என்பது திண்ணம். இதே அமைச்சரவையை தெரிவு செய்துவிட்டு உடனடியாக தேர்தலை கூட அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கின்றது. சில வேளைகளில் ஒரு பொருளாதார வல்லுநர் என்கின்ற ரீதியில் எவ்வளவு தேர்தலுக்கு செலவு வரப்போகின்றது என்பதை, அந்த பணத்தின் அளவு பெரிதாக இருந்தால் சுமார் 200-250 மில்லியன் டாலர்களாக இருக்குமாக இருந்தால் அதனை கூட மக்கள் முன் கருத்தியலாக வைத்து அரசை சில வேளைகளில் ஜூன் மாதம் வரை கொண்டு செல்லக்கூடிய நிலைமை இருந்தாலும் அவருக்கு அந்த பாராளுமன்ற பதவி இல்லை என்கின்ற ஒரு நிலை என்பது நிச்சயமாக ஒன்றில் இடைத்தேர்தல் ஒன்றை சந்திக்க வேண்டும், இல்லையேல் தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. எனவே தனக்குரிய தூண்களை அல்லது தனக்குரிய ஆதரவு நபர்களை முக்கிய பொறுப்புகளில் ஈடுபடுத்துவதாகவும், அதே நேரம் கனடாவின் பிரச்சினைகளை கட்சி பேதமின்றி கையாளக்கூடியவர்களை கொண்டு செல்வதாகவும் நீங்கள் 2 விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒன்று, இன்று காலை டக்ஃபோர்ட் அவர்களை சந்தித்தது. அது ஒரு ஆரோக்கியமான முடிவு. ஏனென்றால் டக்ஃபோர்ட் அவர்கள் நாளை அமெரிக்காவில் ஒரு சந்திப்பை மேற்கொள்ள இருக்கின்றார். எனவே டக்ஃபோர்ட் அவர்கள் இப்பொழுது இதில் ஒரு பிரதான கதாபாத்திரம் வகிக்கின்றார். எனவே அவருக்கும் மாகாணிக்குமான இடையிலான சந்திப்பு என்பது இனிவரும் காலங்களிலும் அவர்களது உறவுகள் தொடர்வதற்கு ஏற்பவாக இருக்கும். அதே போல பலத்த பாதிப்பை பிறப்புகின்ற இந்த உருக்கு, இரும்பு மற்றும் அலுமினியம் பகுதி தொழிற்சாலைகளுக்கு சென்று பேட்டி கொடுத்து கிடைக்கப் போகின்ற பணத்தை தாங்கள் மக்களின் நலனுக்கே அல்லது இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலவு செய்வது என்பது ஒரு அதாவது உத்தி. எவ்வாறான உத்தி என்று சொன்னால் மக்களின் பாதிப்பு கூட எவ்வாறு கையாளப்பட வேண்டும். மக்களின் பாதிப்புகள் தொடரவிட்டால் அது நிச்சயமாக பொருளாதார அதல பாதத்தில் விழ வேண்டிய நிலைமை வரும். இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த அதாவது இப்ப 2020 எவ்வாறு கோவிட் பெருந்தொற்று நோய் வந்ததோ அதே போல 1920களில் அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ என்கின்ற ஒரு ஸ்பானிய காய்ச்சல் என்கின்ற ஒரு பெரிய தொற்று நோய் ஒன்று வந்ததும் அதன் பின்னர் இந்த இவ்வாறான வரி விதிப்பு வந்து அது பிறந்து அதாவது கிரேட் டிப்ரெஷன் என்பார்கள். அதாவது இந்த கடந்த நூற்றாண்டின் ஒரு பெரிய பொருளாதார பாதக நிலையை அடைந்திருந்தது. அதே போன்ற ஒரு நூற்றாண்டின் பின்னர் காலம் சில வேளைகளில் இதை கொண்டு வருவதாக கூட பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த கனடாவை வழிநடத்துவதற்கு ஒரு ஆதாரமான தலைவராக, அதே நேரம் மக்கள் பாதிக்கப்படாத திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு தலைவராகவும் இவர் இருக்க வேண்டிய தேவையை இவருக்கு காலம் கொடுத்திருக்கின்றது. எனவே இவர் அமைக்கின்ற அமைச்சரவை கூட அவ்வாறானதொரு ஒரு அனுபவம் மிக்கவர்கள் அல்லது ஆளுமை மிக்கவர்கள் அல்லது பேச்சு வீரர்கள், அதாவது நெகோசியேட்டர்ஸ், ஒரு பேரம் பேசக்கூடியவர்கள் அவ்வாறானவர்களை கொண்டதாக இருக்கும் என்று நம்பலாம். நிச்சயமாக. ஆக அப்படி ஜஸ்டின் ட்ரூடோ சரியாக இவர் பதவியேற்கிற வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ உத்தியோகபூர்வமாக தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்ய இருக்கிறார். ஆக அவருடைய கேபினெட் கலைக்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே அங்கே அங்கம் வகித்திருக்கக்கூடிய வெளிவிவகார அமைச்சர் மெலனி ஜோலியை முதற்கொண்டு முக்கியமான ஒரு சிலர் இங்கே பதவி இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, தொடர்ந்து பதவியிலே இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், தொடர்ச்சி என்று ஒன்று இருக்கின்றது, அவர்களுடைய செயலாற்றுகை என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது ஒருவருடைய ஆளுமை என்பது அவருடைய அதிகார பலம் என்பது அவருடைய மொழித்திறன் மற்றும் இராஜாங்கத்திறன் மற்றும் அனுபவம் ஆகியவற்றை கொண்டது. சில வேளைகளில் இப்போது இல்லவர்களை விட பிரதியீடு செய்யக்கூடிய மிக ஆளுமை மிக்கவர்களை அவர் அடையாளம் கண்டிருக்கலாம் தனது குழுவில் இருந்து, பாராளுமன்ற குழுவில் இருந்து. அவ்வாறானவர்கள் நியமிக்கப்படும் பொழுது அவர்களுக்கான உறுதுணையாக இவ்வாறு செயற்பட்டவர்கள் கூட தொடர்ந்து இருப்பது என்பது இடம்பெறும். எனவே அது குறித்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்றால்
இந்த விவகாரத்தில் நிச்சயமாக கட்சியின் நிலைமை அல்லது கட்சியின் அந்த ஆளுமை என்பதை விட மாக்காணி தனது தெரிவுகளை மேற்கொள்வதுதான் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்வதற்கான தேவையாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருப்பார். அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டவர். கடந்த 2 நாடுகளில் நிரூபித்தவர். அமெரிக்காவில் 2008ஆம் ஆண்டு அடைமான அதாவது வீட்டு அடமான சந்தை என்பது பெரும் சரிவுக்கு உட்பட்டு வங்கிகள் கூட மூடப்பட்டு பொருளாதாரம் என்பது பலத்த வீழ்ச்சியை அடைந்த பொழுது கனடா அதனை சுலபமாக கடந்து சென்றது. எனவே அவ்வாறான நடவடிக்கைக்காக அவர் மேற்கொள்ளும் தெரிவுகளாகவே இருக்கும் ஒழிய மற்றபடி திணிப்புகளை ஏற்க மாட்டார் என்று நம்பலாம். என்று சொன்னால் எந்த அரசிலும் திணிப்புகள், அதாவது திணிப்புகள் என்பன ரெக்கமெண்டேஷன் என்கின்ற பரிந்துரைகள் மூலம் இடம்பெறக்கூடியவை அல்லது அவர்களின் ஆதரவு பலத்தை வைத்து இடம்பெறக்கூடியவை. அதாவது மக்களின் ஆதரவு அல்லது கட்சியின் இயக்குனர் சபையின் ஆதரவு அல்லது அங்கத்தவர்களின் ஆதரவை பலமாக கொண்டவர்கள் எல்லாம் அமைச்சு பதவிகளில் பெரும் பதவிகள் வகிக்கக்கூடியதாகவோ அல்லது இவரது தேர்தலின் பொழுது இவருக்கு வாக்கு வேட்டையில் ஈடுபட்டவர்கள் இடதுகை வலதுகையாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகளோ இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அவர் இந்த முதல் தெரிவு எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்து அவரது ஆளுமையை காட்டலாம். ஆனால் மக்களின் நம்பிக்கை அவர் மேல் இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நிச்சயமாக. ஆக நீங்கள் சொன்னது போல பரிந்துரைகளை ஏற்காமல் தகுதியானவர்களுக்கு அந்த இடங்கள் கிடைக்கிற போது, அது ஒரு ஆரோக்கியமான நகர்வாக நிச்சயமாக கனடாவின் அரசியலை பொறுத்தவரைக்கும் இருக்கும். இது ஒரு பக்கம் என்றால், பிய பொலிவரினுடைய பிரச்சாரங்களை கேட்டீர்களாக இருந்தால், எப்பொழுதுமே யாரையாவது குற்றம் சுமத்திக் கொண்டே இருப்பார். "நீதான் பிழை, இதுதான் பிழை" என்றது போல. ஆக அது ஒரு ஒரு புரோகிரசிவாக நாங்கள் நகருவதற்கு எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்காது. அதுவே மாகாணி அண்மை நாளிலே அவருடைய பேச்சிலே குறிப்பிட்டிருந்த விடயமும் கூட, அமெரிக்காவை எதிர்ப்பது ஒரு பக்கமாக இருக்கட்டும். கனடாவை பலப்படுத்துவதுதான் இப்பொழுது எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி. கனடாவை பலப்படுத்துவோமாக இருந்தால், அமெரிக்க எதிர்ப்பு என்பது தானாகவே நிகழ்ந்துவிடும். என்கிற ஒரு ஒரு புரோகிரசிவான ஒரு உரையை அங்கே வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனாலுமே கன்சர்வேட்டிவ் தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பை மாகாணியினுடைய தெரிவுக்கு காண்பித்துக் கொண்டே வருகிறது. சமூக ஊடகங்களிலே அவர்களுடைய பிரச்சாரத்தை கேட்டால், மாகாணி மக்களினாலே தெரிவு செய்யப்பட்டவர், அவர் செருகப்பட்டவர், பிரதமராக கூட கொண்டு போய் அவரை செருகத்தான் போகிறார்களே ஒழிய அவர் தெரிவு செய்யப்பட்டவர் கிடையாது என்பது போன்றான பிரச்சனைகள், உட்கட்சி பூசல்கள், இவைகளை எல்லாம் சிவப்பு கொடிகளாக உயர்த்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அங்கிருந்து வரும், அதாவது எதிர்த்தரப்பில் இருந்து வரும் சிவப்பு கொடிகளாக இதையெல்லாம் அடையாளம் காணுகிறீர்கள்? இல்லை, இது எதிர்த்தரப்பில் இருந்து வரும் சிவப்பு கொடிகள் என்பதை விட உங்களது கேள்வி நீங்களே புரிந்த ஒரு தகவலாக வெளிவந்தது. அதாவது நெகட்டிவ் கேம்பெயின், அதாவது மறைமுக இந்த தீவிர எதிர்பிரச்சாரம், அதனை அவர் மேற்கொள்கின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதனை ஆமாம் சமூக ஊடகங்களில் இன்று கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது கூட நீங்கள் எந்த ஒரு சமூக ஊடகத்தை திறந்தால் கூட மாகாணி ஜஸ்டின் ட்ரூடோவை பிரதியீடு, அவரை ஒத்தவர், இது போன்ற பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொள்வதற்கான காரணம் அவர்கள் அவர்கள் உயிர்த்திருந்த அல்லது விரும்பியிருந்த பாராளுமன்றம் அல்லது அவர்களுடைய அமைச்சு அல்ல அவர்களுடைய அரசு என்பது கலைந்து போகிற ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது. அதனை உருவாக்கியவர் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் வராவிட்டால் இன்று ஒரு பியர் பொலிவேர் கதாநாயகனாக கம்பீரமாக திரிய வேண்டிய ஒருவராக இருப்பார். ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வருகை அவரை கேள்விக்குறியாகிவிட்டது. அது என்ன முகம் அவர் எடுத்தால் கூட, கனடா ஃபர்ஸ்ட் என்பதை அவர் முன்னிலைப்படுத்தினால் கூட மக்களுக்கு புரிந்த விடயம் என்னவென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒத்த கொள்கைகளுடைய பியப்பொலிவியரால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆளுமைக்கு எதிராக செயற்பட முடியாது, மண்டியிட வேண்டிய நிலையே வரும் என்கின்ற ஒரு எண்ண கருவை விதைத்தாகிவிட்டது என்று சொன்னால், அந்த கட்சிகளின் போக்கு என்பது காலாதி காலமாக அவ்வாறுதான் இருக்கும். ஒரு கட்சி உடனடியாக தனக்கு புதுமுகம் போட்டுக்கொண்டு வரக்கூடிய தகமை அல்லது ஆளுமையை பெறுமா என்றால் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய ஆதரவு புலம் என்பது அதற்கானது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் 3ஆம் பாலினத்தை அமெரிக்கா தடை செய்த பொழுது பியப்பொலிவியர் அவர்கள் கூறியிருந்தார், ஆண் பெண் என்கின்ற இரு பாலினத்தை தவிர தனக்கு வேறு எந்த பாலினமும் தெரியாது என்று. எனவே இவ்வாறான புரள்வுகள் என்பன இதை காட்டுகின்றன என்று சொன்னால், நிச்சயமாக அவர்கள் அந்த மறைமுக பிரச்சாரத்தின் மூலம் தானும் இந்த மாக்காணி அவர்களுக்கு எதிரான அலையொன்றை
ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் இருக்கின்றார்கள். இது ஒரு கவலை தருகின்ற நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், அவர்கள் எவ்வளவோ பணத்தை சேகரித்து தங்களுடைய ஆட்சியை தாங்கள் கைப்பற்றப் போகின்றோம் என நினைத்து ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிரான தீவிர பிரச்சாரங்களையும் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றம் வந்தவுடன் கொண்டு வருவோம் என்றெல்லாம் கூறிய பொழுதும், இந்த ஜனவரி 6ஆம் தேதி ஜஸ்டின் ட்ரூடோ பாராளுமன்றத்தை பிற்போட்ட பொழுது கூட அவருக்கு தெரியாது டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவு விரைவாக இவ்வளவு மாற்றங்களையும் கொண்டு வந்து தங்களுடைய கட்சியை ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விடுவார் என்று. எனவே இவர்களுடைய எதிர்பிரச்சாரங்கள் என்பது எவ்வாறு நடக்கலாம் என்றால், மக்களுக்கு ஏற்பட்ட ஏற்ற செயற்திட்டங்களையும் தொழிலாளர்களுக்கு ஏற்ற திட்டங்களையும் ஒத்துழைத்தல்களையும் செய்வதன் மூலம் மக்களின் மனங்களை கவரலாமே தவிர ஏதோ ஒரு தனிநபரை தாக்குவதன் மூலம், அது மாக்காணியாக இல்லாவிட்டால் மற்றொருவரை அடையாளப்படுத்துகின்ற நிலைமை வரும்பொழுது லிபரல் கட்சிக்கு அது கூட அனுகூலமாக இருக்கும் என்றால், அங்கே இருக்கின்ற அரசு கன்சர்வேட்டிவ் அரசு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய. எனவே அவர்களுக்கு எவ்வாறு செயற்பட வேண்டும் என்கின்ற தேவை அவர்களுக்கு நிறையவே அந்த பாடவிதானமாக கற்க வேண்டியது அல்லது அனுபவத்தின் மூலம் கற்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் நிறைய பணத்தை செலவழிக்கின்றார்கள் விளம்பரத்தில். அது ஒரு நபரையும் ஒரு கட்சியையும் தாக்குவதாக இருப்பதாக அவர்கள் நினைத்தால் கூட, உங்களுடைய சாதாரண பார்வையில் நீங்கள் எவ்வாறு இந்த கருத்தியலை சொன்னீர்களோ, அதாவது மறைமுக பிரச்சாரங்களாக காணப்படுகின்றன என்று அது அனைவராலும் தற்பொழுது தெரியப்படுகின்றன. அதாவது ஒரு விளம்பரத்தை அந்த 3 செகண்ட் கடந்த உடனே தவிர்த்து செல்கின்ற மக்களாக அனைவரும் மாறிவிட்டார்கள் என்றால், அந்த 3 செகண்டுக்கு பிறகு ஸ்கிப் என்கின்ற பட்டன் வரும். அதனை கடந்து செல்கின்ற அளவிற்கு அவர்களுடைய விளம்பரங்கள் தகுதி இல்லாதவையாக இருக்கின்றன. இது கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. நிச்சயமாக அதில் அது பொருளற்றவைகளாக இருக்கிறது என்பதுதான் இன்னொரு வார்த்தையிலே நாங்கள் அதை சொல்லுவதானால் சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் ட்ரூடோ எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு, பதவி விலகல், அவருடைய ராஜினாமா என்பது மிகச் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்று சொல்லலாம். காரணம், ஒரு கட்டத்திற்கு பிறகு மக்களினுடைய அதிருப்தி என்பது முழுக்க முழுக்க லிபரல் பக்கம் திரும்ப ஆரம்பித்து விட்டது. அந்த அதிருப்தி அப்படியே தொடருமாக இருந்தால் எதிர்வருகிற தேர்தலிலே லிபரலினுடைய வெற்றி என்பது அங்கே கேள்விக்குறியாக்கப்படும். ஆனால் ஓரளவுக்கு ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய ராஜினாமா என்பது கொஞ்சம் நிலைமையை தணிய செய்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜஸ்டினை ஆதரிக்கிறவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தாமாகவே எந்த பிரச்சாரமும் அன்றி இன்னும் அதிகமாக லிபரலை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் எதிர்வருகிற தேர்தலிலே இது லிபரலுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.